நிறைந்த ஆண்டவரே, மகிழ்வான இந்த நாளுக்கான நன்றி செலுத்துகிறோம். வாழ்வுகிறோம். இந்த வார்த்தைகளை தாரும் படைப்போடு இணைந்து கொண்டாட மகிழ்ந்திருக்க உணர்வை தார். இறைமைந்த நேசின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். அன்பிகிந்த ஆண்டவரே, ஆமென். அன்பிற்குரிய சகோதர சகோதரர்களே, உங்கள் யாவரையும் இறைமைந்தன் கிறிஸ்துவின் திருப்பையில் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த புதிய வாரமும் ஆண்டோடைய புதிய அருளையும் ஆற்றலையும் இந்த புதிய வாரத்திலும் இந்த புதிய மாதத்திலும் உங்களுக்கு நிறைவாய் கொண்டு வர ஆண்டவர் அருள் பாராட்டுவாராக. ஒரு கிராமத்தில் ஒரு பழமையான ஒரு கோவில் இருந்தது. அதனுடைய கட்டிட அமைப்பு முறைக்காக, அதனுடைய அழகிற்காக அது அந்த பகுதியில் இருக்கிற மக்களிடத்தில் மிக புகழ் பெற்றிருந்தது. அநேக மக்கள் அந்த ஆலயத்திற்கு வருவதும் அந்த கோவிலிலே சென்று விளக்குகளை ஏற்றி பலிகளை செலுத்தி அவர்கள் நம்பிக்கையை வெளிப்படுத்தும் வண்ணமாக கடவுளை வணங்குவதும் ஜெபங்களை ஆராதிப்பதும் அவருடைய வழக்கமாக இருந்தது. இது பல நாட்கள் தொடர்ந்தது. அந்த கோவிலை எப்பொழுதுமே திறந்து வைத்திருந்தார்கள். நாட்கள் செல்ல செல்ல அதனுடைய அழகு குறைய ஆரம்பித்தது. அதனுடைய சுவற்றெல்லாம் கீறல்கள் ஏற்பட ஆரம்பித்தது. அது தன்னுடைய பொழிவை இழக்க நேர்ந்து தன்னுடைய அழகிலிருந்து நாட்கள் செல்ல செல்ல குறைய ஆரம்பித்தது. அப்போது அறிவில் சிறந்த முதியவர் ஒரு ஆலோசனை சொன்னார். இந்த ஆலயத்தை நாம் வாரமெல்லாம் திறந்திருப்பதற்கு பதிலாக வாரத்திலே ஒரு நாள் இந்த ஆலயத்தை முழுவதுமாக நாம் மூடிவிடலாம். இந்த ஆலயம் புதிய பொலிவை அடைவதற்காக நாம் முயற்சி செய்யலாம் அந்த நாளில் என்று சொல்லி அவர் சொன்னார். அப்படி அந்த ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு வாரத்திற்கு ஒரு நாள் அந்த ஆலயத்தை மூட ஆரம்பித்தார்கள். அந்த மூடிய அந்த நாளிலே கொஞ்சம் கொஞ்சமாக அதை ரெஸ்டோர் பண்ண ஆரம்பித்தார்கள். நாட்கள் செல்ல செல்ல அது மீண்டுமாக தன்னுடைய பழைய பொழிவினை பெற்று மீண்டுமாக அநேக மக்களை கவரக்கூடிய ஒரு ஆலயமாக மாறியது. அப்போது அந்த முதியவர் சொன்னாராம், கடவுள் நம்மை கூட தம்முடைய ஆலயமாக படைத்திருக்கிறார். நம்மையும் கூட ஆண்டவர் வாரத்திற்கு ஒரு நாள் ஓய்வெடுக்க சொல்லி கட்டளையிட்டிருக்கிறார். நாமும் கூட அந்த ஓய்வு நாளை ஆசரிப்போமானால் நாமும் நம்மை புதுப்பித்து கொள்ள முடியும் என்று சொல்லி அவர் சொன்னாராம். ஒருவேளை இந்த நாளின் தலைப்பு நமக்கு இந்த எண்ணங்களோடு இணைந்து வருவதை நாம் பார்க்க முடியும். சாபத் லீட்ஸ் டு த ஃபுல்னஸ் ஆஃப் கிரியேஷன். படைப்பின் முழுமையை உறுதிப்படுத்துகின்றது இந்த ஓய்வு நாள், அல்லது படைப்பின் முழுமையை நோக்கி வழிநடத்தக்கூடியதாக இந்த ஓய்வு நாள் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கலாம். ஓய்வு நாள் எத்தனையாவது நாள்? 7வது நாள். என்ன கிழமை? சனிக்கிழமை. சரியா? நாம் இந்த ஓய்வு நாள் வாரத்தின் 7வது நாள் என்று சொன்னாலும் கிறிஸ்தவ நம்பிக்கையின் அடிப்படையிலே ஆண்டவர் இயேசு மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்த இந்த வாரத்தின் முதல் நாளை தொடக்க காலத்திலே யூத சமயத்திலிருந்தும் பிற சமயங்களிலிருந்தும் ஆண்டவர் இயேசுவை மெசியாவாக எதிர்பார்த்து கொண்டிருந்த கடவுளுடைய மகனாக ஏற்றுக்கொண்டவர்கள் அவர் உயிர்த்தெழுந்த நாளை நினைவு கூற ஆரம்பித்தார்கள். ஏன்னா அடிப்படையில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை அவங்களுடைய ஜெப ஆலயங்களில் அவங்க சேர்க்கலை. எருசலேம் ஆலயத்திற்கும் அவளை சேர்ப்பதற்கு மனமற்றவர்களாக இருந்தார்கள். எனவே தான் ஜெப ஆலயத்திற்கு புறம்பாக அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். எனவே இந்த வாரத்தின் முதல் நாளிலே ஞாயிற்றுக்கிழமைகளிலே அவர்கள் வீடுகளில் கூடி ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். இப்படி தான் கிறிஸ்தவ திருச்சபையினுடைய பாரம்பரியமும் நம்பிக்கையும் துவங்க ஆரம்பித்தது என்று சொல்லி வரலாற்றிலே நாம் பார்க்க முடியும். அப்போ கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் மிக சிறப்பான நாளாக, ஆண்டவர் உயிர் பெற்று எழுந்த நாளாக, இது ஆண்டவரின் நாள் என்று சொல்லி மகிழ்ச்சியோடு ஓய்வு நாளுக்கு பதிலாக இதை அனுசரிக்க ஆரம்பித்தார்கள். எனவே இந்த ஆண்டவரின் நாளிலும் கூட ஓய்வு நாளுடைய பாரம்பரியங்களை நாம் பின்பற்றாவிட்டாலும் கூட அதனுடைய அடிப்படை கட்டமைப்பை புரிந்து கொண்டவர்களாக, இதற்காக அது ஏற்படுத்தப்பட்டது என்பதை உணர்ந்தவர்களாக அதை பின்பற்றுவது நமக்கும் நம்முடைய காலத்திலும் சிறப்பானதாக இருக்கும் என்று சொல்லி நாம் நம்புவோம். சில நேரங்களில் நம்ம யோசிக்கிறோம், வாரத்தில் ஒரு நாள் தான் நமக்கு என்னது
லீவ். இந்த லீவ் யார் விட்டது நமக்கு? முதல் 3 நூற்றாண்டுகள் 300ஆம் வருடம் வரை இது விடுமுறை நாள்லாம் கிடையாது. ரோம அரசு தான் ஆட்சி செய்து கொண்டு வந்தது. நமக்கு தெரியும் இல்லையா, ஆண்டவர் இயேசுவின் காலத்திலே ரோம அரசு ஆட்சி செய்து கொண்டு வந்தது. விடுமுறையெல்லாம் கிடையாது. கிறிஸ்தவர்களிடத்திலிருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்களானால் உங்களுடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும். கிறிஸ்டியன் ஆகிட்டீங்கன்னா அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய வேலையிலிருந்து நீங்கள் விலக்கி வைக்கப்படுவீர்கள். கிறிஸ்தவம் அங்கீகரிக்கப்பட்ட யூத சமயத்தை போல அங்கீகரிக்கப்பட்ட சமயமாக ரோம அரசில் இல்லை. அதனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவர்கள் ஆண்டவரே எங்களுக்கு கடவுள், ஆண்டவரே எங்களுக்கு அரசன் என்று அறிக்கை செய்வதனாலே அவர்கள் அரசுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களாக கருதப்பட்டு தான் அவர்கள் சாகடிக்கப்படுகிறார்கள். இதுதான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீங்கள் பார்க்கலாம். இந்த மரணத்தின் ஊடாக எழுதப்பட்ட தரிசன நூலாக யோவான் எழுதியிருப்பதை நாம் பார்க்க முடியும். அப்போது கலேரியஸ் என்று சொல்லக்கூடிய ரோம பேரரசர் இறந்து விடுகிறார். அவருக்கு பிறகு 4 பேர் அடுத்த ரோம அரசராக பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்கிறார்கள். கான்ஸ்டன்டைன், மேக்சிமின், மேக்சென்சியஸ் மற்றும் லிசினியஸ் என்று சொல்லக்கூடிய 4 பேரும் கலேரிஸ்க்கு பிறகு ரோம அரசராக முடிசூட்டி கொள்ள வேண்டும் என்று சொல்லி போரிடுகிறார்கள். அது மன்னராட்சி நாட்கள் என்பதனாலே போர்கள் தான் அடுத்த வெற்றியாளர் யார் என்பதை தீர்மானிக்கும். அதனால் இந்த மேக்சென்சியோடு கான்ஸ்டன்டைன் போரிடுகிறார். காலையில் போர், இரவில் அந்த பேட்டில் ஃபீல்டுக்கு போய் காத்திருக்கிறார்கள். பொழுது விடிந்து விட்டால் போரிலே ஈடுபட வேண்டும். இந்த கான்ஸ்டன்டைன் இடத்துல மிக குறைந்த எண்ணிக்கையில் படை வீரர்கள் இருக்கிறார்கள். வெரி ஃபியூ சொல்லலாம். இதில் 20,000 பேர் இருக்காங்க, இவர்கிட்ட ஒரு 2,000-3,000 பேர் தான் இருக்கிறாங்க. இவரிடத்தில் இருக்கக்கூடிய ஆயுதங்களை பார்த்தீங்கன்னா முழுமையாக போருக்கு ஆயத்தப்படுகிற நிலையில் அந்த ஆயுதங்கள் இல்லை. அதெல்லாம் உடைந்து தன்னுடைய அந்த ஷார்ப்னஸ் இல்லாமல் பழைய ஆயுதங்களாக அவைகள் இருந்தது. அப்போ இரவெல்லாம் அந்த கூடாரத்தில் இருந்த கான்ஸ்டன்டைனுக்கு தூக்கம் வரலை. எதிர்த்து நிற்கக்கூடிய மேக்சிமினுடைய படை மிக சிறந்த ஒரு படை. போர் வீரருடைய எண்ணிக்கை என்னுடைய படைகளை காட்டிலும் அதிகம். எங்களுடைய படை வீரிடத்தில் இருக்கக்கூடிய போர் கருவிகளை விட அவர்கள் வைத்திருக்கக்கூடிய கருவிகள் சிறப்பானதாக, ரொம்ப லேட்டஸ்ட் அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறார். அப்போது காலையில் எதுவுமே இல்லாமல் எப்படி போரிட முடியும் என்று சொல்லி இரவெல்லாம் தூக்கம் வரலை. அடுத்த நாள் அந்த இரவிலே அவர் வெளியே, கூடாரத்திற்கு வெளியே இதை நினைத்து கொண்டு நடமாடி கொண்டிருக்கிறார். அப்போ வானத்தில் ஒரு சிலுவை அடையாளம் தோன்றுவதை அவர் காண்கிறார். அதற்கு கீழே லத்தீன் மொழியில் யூ கேன் கான்குவர் வித் திஸ் என்கிற வாக்கியத்தை அவர் பார்க்கிறார். எப்படி நான் வெற்றி பெறுவேன் என்று யோசித்து கொண்டிருக்கிறாயே, இதனால் நீ வெற்றி பெறுவாய் என்று சொல்லி சிலுவை அடையாளம் தோன்றுகிறது. அந்த காட்சியை பார்த்த உடனே அவருக்கு மிகுந்த நம்பிக்கை, வரலாற்றில் நடந்த ஒரு நிகழ்வு, ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சு. தூங்க செல்கிறார். அதிகாலையிலே எழுந்து போருக்கு ஆயத்தப்படுகின்ற நிலையிலே தன்னுடைய வீரர்களை எல்லாம் அழைத்து அவர் சொல்லுகிறார், உடைய ஆயுதங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த ஆயுதத்தினுடைய வலிமையினாலே நாம் வெற்றி பெற மாட்டோம், சிலுவையினாலே நாம் வெற்றி பெறுவோம். எனவே இந்த ஆயுதங்களில் சிலுவை அடையாளத்தை வரைந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் தன்னுடைய போர் விடத்திலே அவர் கேட்டுக்கொண்டார். போருக்கு செல்கிறார். மிக ஆச்சரியப்படத்தக்க விதத்திலே வரலாற்றிலே சில போர்கள் எப்படி இவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சிறப்பான போர்களாக இருக்கும். அப்படி தான் பேட்டில் ஆஃப் மெல்வின் பிரிட்ஜ் என்கிற இடத்துல நடைபெற்ற அந்த போரிலே அவர் சிறப்பான ஒரு வெற்றியை பெற்று ரோம பேரரசுடைய மேற்கு பகுதியை மேக்சிமின் இடத்திலிருந்து முழுமையாக அவர் கைப்பற்றி கொள்கிறார். அதற்கு பிறகுதான் கிறிஸ்தவத்தின் மீது நம்பிக்கை வைத்து கிறிஸ்தவத்தை அவர் ஏற்றுக்கொள்கிறார். அதற்கு பிறகு லிசன்ஸோடு இணைந்து எடிட் ஆஃப் மிலான் என்று சொல்வார்கள், மிலான் அறிக்கை என்று சொல்லி அதை வெளியிடுகிறார்கள். 320ஆம் ஆண்டுகளிலே வெளியிட்டு அதன் வழியாக கிறிஸ்தவம் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சமயமாக ரோம பேரரசின் கீழ் செயல்பட அனுமதி அளிக்கப்படுகிறது. கிறிஸ்தவர்களிடத்திலிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துக்கள் அவர்களுக்கு திரும்ப அளிக்கப்படுகிறது என்று சொல்லி கிறிஸ்தவர்களுக்கான சமய சுதந்திரம் வழங்கப்பட்டதாக நாம் பார்க்க முடியும். பிறகு இந்த லிசினஸ் என்று சொல்லக்கூடியவர் கிறிஸ்தவருக்கு எதிராக இருந்தார்கள்.
நாளடைவில் 323ஆம் ஆண்டு கிபி 323 அந்த லிசினேஸ் என்பவரையும் கான்ஸ்டன்டைன் முழுவதுமாக வெற்றி கொள்கிறார். அதற்கு பிறகுதான் கிறிஸ்தவம் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசர் பின்பற்றக்கூடிய ஒரு சமயமாக அவர்கள் மாறியது. இதுதான் கிறிஸ்மஸ் அன்னைக்கு நான் சொன்னேன் உங்களுக்கு இல்லையா. அதுவரை சூரிய கடவுளுக்காக கொண்டாடப்பட்ட டிசம்பர் 25ஆம் நாளை கிறிஸ்து பிறப்பின் நாளாக கொண்டாடும்படியாக அன்றைக்கு இருந்த ரோம் பேராயர் கான்ஸ்டன்டைனோடு இணைந்து அறிக்கையிட்டதின் வழியாகத்தான் இன்றைக்கு நாம் அந்த டிசம்பர் 25 கிறிஸ்து பிறப்பின் நாளாக நாம் நினைவு கூர்ந்து கொண்டு வருகிறோம். அதனால தான் இந்த அடிப்படையில் இருந்தால் அந்த நாள் முதற்கொண்டு இந்த உலகமெங்கும் பெரும்பாலான நாடுகள் கிறிஸ்தவ நாடுகளால் கைப்பற்றப்பட்டு காலனி ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டதனாகினாலே ஞாயிறு அன்று அது கடவுளுக்குரிய நாளாக அரசு விடுமுறையாக அனுசரிக்க ஆரம்பித்தார்கள். அந்த அடிப்படையில் தான் ஆங்கில அரசாங்கம் நம்மையும் ஆட்சி செய்ததுனால இந்தியாவை ஒருங்கிணைத்து ஒரு தேசமாக அவர்கள் மாற்றினதுனால தான் நாமும் அந்த பாரம்பரியத்தின் அடிப்படையில் இந்த ஞாயிறு வாரத்தின் முதல் நாளை விடுமுறை நாளாக நாம் பெற்றிருக்கிறோம். இதற்கு அடிப்படை கிறிஸ்துவின் சிலுவை. கான்ஸ்டன்டைனுக்கு கடவுள் தன்னை வெளிப்படுத்தியதினாலே கான்ஸ்டன்டைன் ஆண்டவருக்கு ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நாளை விடுமுறை நாளாக நமக்கு அறிவித்திருக்கிறார். பாருங்க, இப்படி கடவுள் நமக்கு நாம் வழிபடுவதற்காக இந்த நாளை கொடுத்திருக்கிறார். இது கடவுளுடைய கிருபை. இதை சரியாய் நாம் பயன்படுத்தி கொள்கிறோமா இல்லை? இந்த நாளை எப்படி நாம் அனுசரிக்கிறோம்? கடவுளுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறோமா இல்லை? திடப்படுத்தல் பெறும்போதும் திருவிருந்து பெறும்போதும் ஆண்டவருடைய நாளில் சிறப்பாக திருவிருந்து பரிமாறப்படும் போதெல்லாம் உடன் கிறிஸ்தவர்களோடு இணைந்து இந்த வழிபாட்டிலே பங்கு கொடுப்பேன் என்று சொல்லி கடவுளுக்கு முன்பாக நாம் கொடுத்த வாக்குறுதிகளை எந்த அளவிற்கு நாம் பின்பற்றி கொண்டு வருகிறோம். பல நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, எந்த வேலையுமே இல்லைன்னா இந்த ஆண்டோடைய ஆலயத்திற்கு வரலாம். தனிப்பட்ட தேவைகள் இருக்கும்போது இல்லை நம்முடைய குடும்ப நிகழ்வுகள் இருக்கும்போது பல நேரங்கள் என்ன பண்ணுறோம், ஆலய வழிபாட்டை இரண்டாவதாக நாம் வைத்து விடுகின்றோம் இல்லை. ஆனால் ஆண்டவர் முதல்ல அவரை தேடணும்னு நம்ம விரும்புகிறார். வாரத்தின் முதல் நாள், ஒரு நாளின் முதல் நாள், ஒரு மாதத்தின் முதல் நாள், ஒரு வருடத்தின் முதல் நாள், முதல் எல்லாமே என்னுடையது என்று சொல்கிறார். வெறும் பொருட்களில் மாத்திரமல்ல, வெறும் அந்த ஹார்வெஸ்ட் நாளில் மாத்திரமல்ல, கடவுள் நமக்கு கொடுக்கிற நேரங்களிலும் முதலாவது நேரத்தை ஆண்டவரோடு செலவழிப்பதிலே நம் கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி கடவுள் எதிர்பார்க்கிறார். அதனால தான் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை, அப்படின்னா என்ன, ஃபர்ஸ்ட் என்ன தேடுறோம், முதலாவது இந்த வாழ்வை நமக்கு கொடுத்தார் என்று சொல்லி அவரோடு பேசுகிறவர்கள், அவரை கூப்பிடுகிறவர்கள், அவருடைய வார்த்தையை பின்பற்றுகிறவர்களை அவர் கவனிக்கிறார். ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி நம்ம கடவுளுக்கு கொடுக்கும்போது கடவுளும் நம்முடைய விண்ணப்பங்களுக்கும் நம்முடைய வேண்டுதல்களுக்கும் முதலிடத்தை அவர் கொடுக்கிறார். அதனால தான் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள். அதிகாலையில் போனதுனால தான், பயமின்றி சென்றதுனால தான் உயிர்த்த கிறிஸ்துவை முதல்ல நான் மரியாள் போன்ற பெண்கள் கண்டார்கள். ஒருவேளை மத்தியானத்தில் போயிருந்தா இல்லை ஈவினிங் சர்வீஸ் போகலான்ட்டு போயிருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருக்க முடியாது, ஆண்டவரை கண்டிருக்க முடியாது. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, முதல் கடவுள் அதில் பிரியப்படுகிறார். எனவே முதலாவது தேவனுடைய நீதியும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள். ஃபஸ்ட்டு அவரை தேடணும். அவருக்கு நாம் முதலிடத்தை கொடுக்கும்போது நம்முடைய வாழ்வும் செழிப்பாக மாறும் என்கிற சிந்தனைக்காகத்தான் இந்த தலைப்பு இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எனவே இந்த ஓய்வு நாள் என்பதை ஆண்டவருடைய நாளாக கருத்தில் கொண்டு கொடுக்கப்பட்ட இந்த திருமறையின் பகுதியின் வழியாக கடவுளுடைய வார்த்தைகளை நாம் விளங்கிக் கொள்வதற்கு முயற்சி செய்வோம். போல இந்த ஓய்வு நாள் என்பது அடிப்படையில் கடவுள் ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக கொடுக்கல, மாறாக படைப்பினுடைய நிறைவு. பொதுவாக சொல்லும்போது சொல்லுவாங்க, மனிதனை ஆண்டவர் படைத்தது தான் படைப்பினுடைய மகுடம் என்று சொல்வார்கள். இட்ஸ் அ கிளைமேக்ஸ் ஆஃப் கிரியேஷன் என்று சொல்லி. ஆனால் திருமுறை நமக்கு காட்டுகின்ற உண்மை, த சாபத் இஸ் த கிளைமேக்ஸ் ஆஃப் த கிரியேஷன். அதனுடைய நிறைவு, முழுமை எதை அடிப்படையாக கொண்டது என்று சொன்னால் இந்த ஓய்வு நாளை அடிப்படையாக கொண்டது என்று சொல்லி திருமறையிலே நாம் பார்க்கலாம். இல்லை ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், 2ஆம் வசனம்,
2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், மேலும் கடவுள் தாம் செய்த வேலையை 7ஆம் நாளில் முடித்திருந்தார். இல்லையா? எப்போ முடிக்கிறாரு? 7th day itself he completes his work, his creation. அப்போ 6 நாட்கள் அல்ல, 7ஆம் நாள். அப்போ இந்த ஓய்வு நாளும் இந்த சாபத் என்கிற சொல்கிற வார்த்தையும் இணைந்து வருவது தான் இந்த ஓய்வு நாள் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். நிறைவு பெற செய்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். கடவுள் 7ஆம் நாளுக்கு ஆசி வழங்கி அதை புனிதப்படுத்தினார். படைப்புகள் எல்லாம் படைத்திருந்தாலும் இந்த நிறைவு நாளை, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலாம், அதனுடைய முடிவு நல்லது என்பதற்கேற்ப எல்லாம் சிறப்பாக இருக்கிறது என்று சொல்லி கடவுள் இந்த ஓய்வு நாளை ஆசீர்வதித்தார் என்கிற வார்த்தையை நாம் பார்க்கின்றோம். அதில் தான் முடியுது. 4ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இவையே விண்ணுலக மண்ணுலக படைப்பின் தோற்ற முறை என்று சொல்லி சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம். இதில் சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓய்வு நாளை கடவுள் யாருக்கு மாத்திரம் கொடுக்கல, மனிதர்களுக்கு மாத்திரம் கொடுக்கல, எல்லா உயிர்களுக்கும் ஆண்டவர் கொடுக்கிறார். விடுதலை பயணம் யாத்ராகம் 23ஆம் அதிகாரம் 10-13 வசனங்கள் படிங்க. 6 ஆண்டுகள் உன் நிலத்தில் நீ விதைத்து அதன் விளைச்சலை சேமித்து வைப்பாய். 7ஆம் ஆண்டு அதை ஓய்வு கொள்ளவும் தரிசாக கிடக்கவும் விட்டு விடுவாய். பாருங்க, நிலத்திற்கு கூட ஓய்வு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்புறம், உன் மக்களில் வறியவர்கள் தானாக விளைவதை உண்ணட்டும், அவர்கள் விட்டு வைப்பதை வயல்வெளி உயிரினங்கள் உண்ணும். உன் திராட்சை தோட்டத்திற்கும் உன் ஒலிவத் தோட்டத்திற்கும் இவ்வாறே செய்வாய். பாருங்க என்ன சொல்றாரு, மக்கள் என்ன பண்ணட்டுமா, வறியவர்கள் இல்லாது இருக்கிறவங்க என்ன பண்ணுங்க, அந்த 7ஆம் நாளிலே உன்னுடைய விளைச்சலிலே எதையும் எடுக்காத, இல்லாதவர்கள் போய் என்ன பண்ணட்டும், அதில் எடுத்துக்கொள்ளட்டும் என்று சொல்கிறார். நம்மள அந்த விட்டுருவோமா? சில இடங்களில் என்ன கட்டி வைப்பாங்க பாருங்கள், முருங்கை மரம் வெளியே வந்திருக்கிறோம், தோட்டத்துக்கு காம்பவுண்டுக்கு வெளியே என்ன கட்டியிருப்பாங்க அதில். நான் சின்ன வயசில் பார்ப்பேன், இது கூட மரத்தில் தான் காய்க்குது போல் தெரியுது அப்படின்ட்டு. அப்புறம் வளர வளர தான் தெரிஞ்சிங்கன்னா நம்ம ஆட்கள் தான் என்ன பண்ணுறாங்க, எப்படி யோசிக்கிறோம் பாரு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார், இல்லாதவங்க இப்போ நம்ம போய் அறக்க போகிறதில்ல, இருக்கிறவங்க போய் என்ன பண்ண மாட்டோம், அதை அறக்க மாட்டோம், இல்லாதவங்க எடுத்துப்பாங்க. அந்த மனசு வரணும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, அவர்கள் விட்டு வைத்திருப்பதை வயல்வெளி உயிரினங்கள் உண்ணும், விலங்குகள் கூட சாப்பிட்டோன்னு சொல்கிறார். பாருங்கள், வறியவர்களை குறித்து ஆண்டவர் கவலைப்படுகிறார், விலங்குகளை குறித்து கரிசனை உள்ள ஆண்டவராக இருக்கிறார். இல்லை, அப்புறம் என்ன சொல்கிறார் பாருங்க, 12ஆம் வசனம். 6 நாள்கள் நீ உன் வேலையை செய்வாய், 7ஆம் நாளிலோ ஓய்ந்திருப்பாய். இதனால் உன் மாட்டுக்கும் உன் கழுதைக்கும் ஓய்வு கிடைக்கும். பாருங்க, இதனால யாருக்கு கிடைக்குமா, உன் மாட்டுக்கும் உன் கழுதைக்கும் ஓய்வு கிடைக்கும். அடுத்து, உன் அடிமை பெண்ணின் பிள்ளையும் அந்நியரும் இளைப்பாறுவர். பாருங்க, அடிமை பெண்ணின் பிள்ளையும் அந்நியரும் கூட இளைப்பாறுவார்கள். பாருங்க, நான் சொன்ன யாவற்றையும் கடைப்பிடிங்கள். இது எல்லாத்துடைய அந்த கோர் என்ன பார்த்தீங்கன்னா, உன்னுடைய நம்பிக்கையை எதன் மேலே வைக்கணும், ஆண்டவர் மேலே வைக்கணும். அதுக்கு தான் இதெல்லாம் சொல்கிறார். கடவுள் மேல் நாம் நம்பிக்கை வைக்கும்போது தான் கடவுளுடைய வார்த்தைகளை பின்பற்றி வாழ முடியும். இல்லை, ஆண்டவர் அதில் சொல்லும் போது சொல்கிறார், அடுத்து சொல்லும் போது ஒரு இடத்துல சொல்லுவார், என்ன சொல்லுவார், நான் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்காத, 6ஆம் வருடத்திலேயே 3 ஆண்டுகளுக்கான ஆசீர்வாதத்தை கடவுள் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்வார். அப்போ அந்த வருஷமும் சாப்பிடலாம், இந்த ஓய்ந்திருக்கக்கூடிய வருடமும் சாப்பிடலாம், அடுத்த சைக்கிள் வரப்போ அந்த முதல் வருடத்துலேயும் கூட என்ன பண்ணலாம், சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருப்பார். இது இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் பார்க்கணும், லேவியராகம் 25ஆம் அதிகாரம் முழுமையும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இந்த 7ஆம் ஆண்டு ஓய்வு நாளை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். இல்லையா, நாடு ஆண்டவருக்கென்று ஓய்வு நாளை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். 4ஆம் வசனத்தில் 7ஆம் ஆண்டு ஆண்டவருக்காக ஓய்ந்திருக்கும் ஆண்டு, நிலத்துக்கும் ஓய்வு கொடுக்க வேண்டும், வயலை பயிரிடாமலும் திராட்சை கொடிகளை கிளை நறுக்காமலும் தானாய் விளைந்த பயிரை அறுக்காமலும் கிளை நறுக்காத திராட்சை செடிகளிலிருந்து பழங்களை சேர்க்காமலும் இருக்க வேண்டும், அது நிலத்துக்கும் ஓய்வு ஆண்டு. உனக்கும் உன் பணியாளனுக்கும் உன் வேலைக்காரைக்கும் உன் வேலை கூலியாளுக்கும் உன்னிடையே தங்கியிருக்கும் அந்நியனுக்கும் ஓய்வு நில பயிர் விளைச்சல் உணவாய் இருக்கட்டும். உன் வீட்டு விலங்குகளுக்கும் உன் நாட்டில் உள்ள காட்டு விலங்குகளுக்கும் அவையே உணவு. இது ஆண்டவருடைய கட்டளை. அப்போது இந்த ஓய்வு நாள் என்பது படைப்பனைத்திற்குமான ஒரு நாள். ஆனால் எத்தனை பேர் நம்ம சில நேரங்களில் நாம் எதிர்பார்க்குறோம், எனக்கு லீவு வேணும், சண்டே விடுமுறை வேணும்னு எதிர்பார்க்குறோம். நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு
நமக்கு ஓட்டுநராக இருக்கிறவர்களுக்கு, இல்லை நம் போடுகின்ற குப்பைகளை அள்ளுகிறவர்கள், இவங்கெல்லாம் ஓய்ந்திருக்கிறார்களா? இவங்களுக்கெல்லாம் அந்த ஓய்வு நாள் கடவுள் கொடுத்த நாளில் எல்லாருக்கும் கொடுத்தார்ல, மிருகங்களுக்கு கொடுத்தார், ஏழைகளுக்கு கொடுத்தார். இதை மற்றவர்கள் அனுபவிப்பதற்கு நாம் தடையாக இருக்கிறோமா? நம்ம யோசிக்கிறோம், நம்ம மேலே இருக்கிறவங்க எப்படி இருக்கணும் சொல்லி நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம வீட்டில் செய்கிற சர்வெண்ட்டுக்கு ஒரு நாள் விடுமுறை கொடுப்போமா? நம்ம கார் ஓட்டுநர்களுக்கு ஒரு நாள் விடுமுறை கொடுப்போமா? இப்போ நாம் பெற்றிருப்பதை கடவுள் எல்லோரோடும் பகிர்ந்து கொள்ள செய்கிறார். எல்லோருக்குமானது. கடவுளுடைய படைப்பு எல்லாமே எல்லோருக்குமானது இல்லையா? தனி மனிதன் அதை தன் உரிமையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதும் கடவுள் சொல்லியிருக்கிறார். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா யூப்ளி ஆண்டு சொல்வார் 8ஆம் வசனத்திலிருந்து. தேசம் என்ன பண்ணுமா? 7 ஆண்டுகள். அந்த 7th இஸ் இம்பார்ட்டன்ட் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஜூயிஷ். அப்போது அந்த 7 49 50வது ஆண்டு என்ன ஆண்டு? யூப்ளி ஆண்டு. யூப்ளி ஆண்டுன்னா என்ன அர்த்தம்னா விடுதலையின் ஆண்டு. நான் நிலத்தை எடுத்துகிட்டு போய் ஒருத்தர் இடத்துல அடமானம் வச்சிடுறேன், அது ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க, 50வது ஆண்டு யூப்ளி ஆண்டு, இப்போ 2050 யூப்ளி ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டா, நான் 2026 நம்ம ஒரு நிலத்தை அடகு வைக்கிறோன்னா அது நம்மளால் மீட்டுக்கொள்ள முடியவில்லை. இந்த 24 ஆண்டுன்னு சொன்னால் அந்த 50வது ஆண்டு என்ன பண்ணிடணும்? அந்த நிலத்தை அவங்களுக்கு திருப்பி கொடுத்துடணும், காசு வாங்கக்கூடாது. அதனால தான் இந்த யூப்ளி ஆண்டு விடுதலையின் ஆண்டு, இழந்ததை மீண்டுமாக பெற்றுக்கொள்ளும்படியான ஆண்டு. இது கடவுள் ஏற்படுத்தி கொடுத்த நியமம். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய நாம், யூதர்கள் என்று சொல்லக்கூடியவர்களும் கூட இந்த கடவுளுடைய இந்த வார்த்தைகளை எந்த அளவிற்கு நாம் பின்பற்றுகிறோம் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லை? அதுதான் ஆண்டவர் சொல்கிறார் 11ஆம் வசனத்தில், 50ஆம் ஆண்டு உங்களுக்கு யூப்ளி ஆண்டு, அந்த ஆண்டு பயிரிட வேண்டாம், இதெல்லாம் சொல்கிறாரு. அது மாத்திரமல்ல 10ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா 50ஆம் ஆண்டை தூயதாக்கி நாட்டில் வாழ்வோருக்கெல்லாம் தன்னுரிமையை அறிவியுங்கள். படிங்க யாராவது 10ஆம் வசனம். 50ஆம் ஆண்டை தூயதாக்கி நாட்டில் வாழ்வோருக்கெல்லாம் தன்னுரிமை அறிவியுங்கள், அது உங்கள் யூபிலி ஆண்டு. தேசம் எல்லாத்துக்கும் என்ன செய்யணுமா? விடுதலை கூற வேண்டும். சில நேரங்கள் அந்த காலத்தில் தன்னையே அடிமையாக வைத்து விடுவார்கள். பணம் வாங்கி தேவைகளுக்காக அடிமைகளாக இருந்தார்கள். அடிமை வியாபாரம் இருந்துச்சு. அப்போ இந்த ஜூப்ளி ஆண்டு வரும்போது அந்த அடிமை நீங்கள் என்ன செய்யணும்? விட்டுவிட வேண்டும். அதுதான் ஆண்டவர் அந்த இடத்துல எதிர்பார்க்கிறார். அதற்காக அவருக்கு கொடுத்தது தான் இல்லையா? அதுதான் ஆண்டவர் இதெல்லாம் சொல்கிறார். அந்த வருடத்திற்கு ஏற்ப இன்னும் நல்லா படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். 14ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, உங்களுக்குள் ஒருவனுக்கு நிலத்தை விற்கவோ அவனிடத்தில் வாங்கவோ செய்யும் பொழுது ஒருவரை ஒருவர் என்ன பண்ணாதீங்க? ஏமாற்றாதிருங்கள். இன்னைக்கு ஏமாத்துற கூட்டமாகவே நம்மளும் சில பேர் மாறி இருக்கும். என்ன சொல்கிறாரு? அடுத்த ஆண்டு யூப்ளி ஆண்டு என்பதை நினைத்து இந்த 49ஆம் ஆண்டில் ஒருத்தர் நிலத்தை எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட அடமானம் வைக்க வர்றார். நீ என்ன யோசிக்கக்கூடாது? நான் பணத்தை கொடுத்துட்டா அடுத்த ஆண்டு 50வது ஆண்டாச்சு, இலவசமாய் கொடுத்து விட வேண்டியதாக இருக்குமே என்று சொல்லி என்கிட்ட இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதுதான் இங்கே சொல்கிறார். ஒருவனுக்கு நிலத்தை விற்கவோ வாங்கவும் போது அவனிடத்தில் ஒருவரை ஒருவர் ஏமாற்றாதிருங்கள். யூப்ளி ஆண்டிற்கு பின் ஆண்டுகளை கணக்கிட்டு அவற்றின் எண்ணிக்கைக்கு ஏற்ப வாங்கலாம், பயன்படுத்தும் ஆண்டுகளுக்கு ஏற்ப அவன் அதை உனக்கு விற்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். 17ஆம் வசனத்தில், உங்கள் எவரும் தம் இனத்தாரை ஏமாற்றக்கூடாது, கடவுளுக்கு அஞ்சி நடவுங்கள், ஏனெனில் நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். 20ஆம் வசனத்தில் சொல்கிறார் பாருங்க, படிங்க. விதைக்காமலும் அறுவடை செய்யாமலும் இருந்தால் 7ஆம் ஆண்டு எதனை உண்போம் என்று கேட்பீர்களானால், பாருங்க, எதை சாப்பிடுவோம்? ஏன்னா நாங்கள் விதைக்கக்கூடாது, தானாய் விளந்ததை சேர்க்கவும் கூடாது என்று கடவுளாகி நீங்கள் சொல்லிட்டீங்க, எதை சாப்பிடுவோம் அப்படின்னு கேட்பீர்களானால் ஆண்டவர் என்ன சொல்றார் 21ஆம் வசனத்தில், 6ஆம் ஆண்டு நிலம் 3 ஆண்டுக்குரிய விளைச்சலை கொடுக்குமாறு என் ஆசியை அனுப்புவேன். பாருங்க, ஆசீர்வாதத்தை அனுகிரகம் செய்வேன். பாருங்க, அது உங்களுக்கு 3 ஆண்டுகளுக்குரிய விளைச்சலை தரும். 8ஆம் ஆண்டு விதை விதைத்து 9ஆம் ஆண்டு விளைச்சல் கிடைக்கும் வரை பழைய விளைச்சலையே உண்பீர்கள். அடுத்த விளைச்சல் வருகிற வரை நீங்கள் சாப்பிடக்கூடிய அளவிற்கு கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்றார். அப்போ அந்த ஓய்வு நாளை ஆசரிக்கும் போது யார் மேல நம்பிக்கை வைக்கிறோம்? கடவுள் மீது நம்பிக்கை வைக்கிறோம். அதை ஆசரிக்கலாம், கடவுள் மீது நம்பிக்கை வைக்க மாட்டோம். அதுதான் ஆண்டவர் சொல்றார். அப்போ இந்த ஓய்வு நாள் என்பது
நமக்கு கடவுள் மீது நம்முடைய நம்பிக்கை வைப்பதற்கு நம்மை வழிநடத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இப்போ இந்த ஆண்டவருடைய நாள் வெறும் அனுசரிப்பது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய நாள் அனுசரிக்கிறது ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்து உட்கார்ந்துறது மாத்திரம். இத்தனை கட்டளைகளை நீங்கள் பின்பற்றுவீர்களானால் அதுதான் ஓய்வு நாளை அனுசரிப்பது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஓய்வு நாளை அனுசரிக்கலனாலும் தீமைகளும் நடக்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்குது இல்லையா? 2 நாளாகமம் 36ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, படிங்க. யூதர்கள் கடைசியாக எருசலேமை விட்டு நேபுகாத் நேச்சரால் சிறைப்பிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு போகப்படுகிறார்கள். எல்லாரும் ஏதேதோ காரணம்னு நினைக்கிறாங்க. ஆனால் என்ன காரணன்றதை எரேமியா தீர்க்கதரிசியின் வாயிலாக கடவுள் உரைத்ததை இந்த நாளாகமம் நூல் நமக்கு சொல்கிறது. 36:21 2 நாளாகமம். கர்த்தர் எரேமியாவின் வாயினாலே சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும்படிக்கு தேசம் தன்னுடைய ஓய்வு நாள் வருஷங்களை ரம்மியமாய் அனுபவித்து தீர மட்டும் பாழாய் கிடந்த நாளெல்லாம், அதாவது பாருங்க, 70 ஆண்டுகள் முடிய மட்டும் தேசம் எப்படி இருக்குமா? ஓய்ந்திருக்கும், பாழாய் கிடக்கும். இல்லை, ஓய்வு நாள் வாரத்தில் வருஷத்தில் 50 நாள் வருது. நீங்கள் பின்பற்றல. கடவுள் அதெல்லாம் கணக்கிட்டு அந்த கணக்கின் பலனை இஸ்ரவேல் மக்களிடத்தில் கேட்கிறார். ஓய்வு நாள் அனுசரிக்கல, நிலத்தினை பயிரிட்டு கொண்டே இருந்தாய் அல்லவா, உன்னுடைய தேசம் 70 ஆண்டுகள் ஓய்வை அனுபவிக்கும் என்று சொல்லி அந்த மக்களை நேபுகாத் நேச்சர் கூட்டு போயிடுறார். ஓய்வு நாள் அனுசரிக்காதனால. எனவே நாமும் கூட இந்த ஆண்டவருடைய நாளை, இந்த கிறிஸ்து உயிர்த்த திருநாளை ஒரு விடுதலையின் நாளாக மாத்திரமல்ல, இது ஒரு கொண்டாட்டத்தின் நாளாக, பகிர்தலின் நாளாக நாம் கடைபிடிப்போமானால் அது நம்முடைய வாழ்வுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகின்றேன். 2வது பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் இந்த எபிரேய ஆசிரியர் இந்த ஓய்வு நாளை எதை குறித்து எதோடு தொடர்பு படுத்துகிறார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண்டவரோடு நாம் இணைந்து கொள்கிற நித்திய வாழ்வை குறித்து அவர் சொல்கிறார். நம்முடைய மரணத்திற்கு பிறகு ஒரு நித்திய வாழ்வு கிடைக்கும் என்பது நம்முடைய கிறிஸ்தவ நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் இந்த இடத்துல அவர் சொல்கிறார் இல்லையா? 4ஆம் வசனம் முதல் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கடவுள் தரும் ஓய்வை பெறுவது பற்றி அவர் அளித்த வாக்குறுதி இன்னும் நிலைத்திருப்பதால் உங்களில் எவரேனும் அதை அடைய தவறிவிடக்கூடாது. நீங்கள் என்ன செய்யணும்? இந்த ஓய்வை அடைய தவறிவிடக்கூடாது. இந்த ஓய்வை எதோடு ஒப்பிடுகிறார் என்று சொன்னால், நித்திய வாழ்வோடு, நிலை வாழ்வோடு, பரலோக ராஜ்யத்தின் வாழ்வோடு அவர் ஒப்பிடுகிறார். இப்போ 6 நாளும் நீ வேலை செய்தால், இதில் உண்மையாக வாழ்ந்தினா, இந்த ஓய்வு நாளை எப்படி நீ சந்திப்பாயோ அதே போல ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஓய்வையும் நீ பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி அவர் சொல்றார். அதனால தான் இதை குறித்து நாம் கவனமாக இருப்போமாக. ஏனெனில் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. யாருக்கு அறிவிக்கப்பட்டது? இஸ்ரவேல் மக்களுக்கு அறிவிக்கப்பட்டது. ஓய்வு நாளை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி அவங்க பின்பற்றாதனால தான் சிறையிருப்புக்கு செல்றாங்க. அவர்களுக்கு அன்றைக்கு சொல்லப்பட்டதை போல இந்த மக்களாகிய நமக்கும் இன்னைக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. நாம இதை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். இந்த செய்தியை கேட்டவர்கள் நம்பிக்கையோடு கேட்கவில்லை, எனவே அது அவர்களுக்கு பயனளிக்கவில்லை. அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்றார்? இந்த வார்த்தையை சொல்றார் 3ஆம் வசனத்தில், நான் சினமுற்று நான் அளிக்கும் இளைப்பாற்றின் நாட்டிற்குள் நுழைவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். யாரை குறித்து சொல்றாரு? இஸ்ரவேல் மக்களை குறித்து. எப்போ? இஸ்ரவேல் மக்கள்ல கடவுள் மேல நம்பிக்கை இல்லாதவர்களை குறித்து சொல்லுகிறார். இல்லை, கானான் தேசத்திற்கு செல்வதற்கு முன்பாக 12 பேர் அனுப்புகிறாங்க. தேசம் எப்படிப்பட்ட தேசமோ போய் பார்க்கலாம். அந்த நாட்களில் இந்த ஸ்பை இன்னைக்கு கூட இருக்குது, மிலிட்ரியில் ஒரு ரெஜிமெண்ட்டே இருக்கும், உளவு படை என்று சொல்லுவார்கள். அப்போ 12 பேரை ஸ்பையை அனுப்புகிறாங்க. போய் பார்க்குறாங்க, தேசமெல்லாம் நல்ல விளைச்சலோடு இருக்கிறது. அதுலேருந்து சில பழங்கள்லாம் அடையாளத்திற்கு கொண்டு வருகிறார்கள். அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களை பார்த்தும் பயப்படுகிறார்கள். ஏன்னா இவங்க போருக்கு செல்லக்கூடிய ஜனம் அல்ல, சாதாரண ஒரு குடும்பத்தோடு, பிள்ளைங்களோடு, ஆடு மாடுகளோடு பயணப்பட்டு வருகிறார்கள். ஆனால் அவங்க யோசிக்கிறாங்க,
நாம் எப்படி வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 10 பேர் என்ன சொல்கிறாங்க, நம்ம என்ன பண்ணலாம், திரும்பி போயிடலாம். 2 பேர் என்ன சொல்கிறாங்க, இல்லை இல்லை அந்த தேசத்தை நாம் வெற்றி கொள்ளலாம். யார் 2 பேர், யோசுவாவும் காலேப். அந்த 10 பேரில் ஒரு பேர் சொல்லுங்களேன். பாருங்கள், யாருக்கும் தெரியல. அந்த விசுவாசத்தில் இல்லாதவங்க நம்ம நினைவில் இருக்க மாட்டாங்க. நாம் கூட அந்த 10 பேர் இருந்தால் ஸ்ட்ரென்த் வேணால் அதிகமாக இருக்கலாம், ஆனால் நினைவில் இல்லை, இருக்க மாட்டோம். நம்ம மைனாரிட்டியாக இருக்கலாம். 2 பேர் தானே, 10 பேர் சொல்கிறது பெருசாக, 2 பேர் சொல்கிறதான் நம்ம யோசிக்கலாம். 10 பேர் நாங்கள் சொல்கிறது தான் கேட்கணும்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த 2 பேர் இல்லை. 2 பேர் எதை பார்த்தாங்க, கடவுளை பார்த்தாங்க. செங்கடலை 2ஆக பிளந்து கொண்டு வந்த ஆண்டவரை பார்த்தார்கள். நாம் விளைவிக்காமல், அறுக்காமல், சமைக்காமல் சாப்பிட்ட மன்னாவை கொடுத்த கடவுளுடைய கரத்தை பார்த்தார்கள். பிளேமாவுடைய சாபத்துக்கு எங்களை விலக்கின ஆண்டவரை பார்த்தார்கள். மோவாபிய அரசனுடைய பாலாக்கின் வாளுக்கு எங்களை தப்புவித்த ஆண்டவரை பார்த்தார்கள். யோசுவா பார்த்தார். யோசுவா ஒரு இராணுவ வீரர், எகிப்து இராணுவத்தில் இருந்தவர். மோசேயுடைய கரத்தை பிடிக்கும்போது பார்க்குறாரு, இராணுவம் மாத்திரம் வெற்றி தராது, கடவுள் வெற்றி தருவார் என்று சொல்லி. அப்படி பயிற்றுவித்து தான் ஆண்டவர் அவர் என்ன பண்ணியிருக்காரு, அடுத்த தலைவராக ஏற்படுத்தினார். அப்போ அந்த யோசுவா பார்க்குறார், மேலேருந்து அன்றைக்கி பார்த்தோமே, இந்த கையை பிடிச்சிட்டு இருந்தோம் இல்லையா, மோசேயுடைய கரத்தை, கடவுளை நோக்கி அந்த கரம்தான் வெற்றி கொண்டதை தவிர கீழே போரிட்டவர்களால் வெற்றி கிடைக்கல என்பதை மேலிருந்து பார்த்து உணர்ந்து கொண்டார். அதனால தான் அவர் சொல்கிறாரு, நாம் வெற்றி பெறுவோம். ஏன்னா போரிட போவது நாமல்ல, கர்த்தர் நமக்காக போரிடுவார். கர்த்தர் நம்மோடு கூட வந்தால் நமக்கு வெற்றி கிடைக்கும். வாங்க இல்லை. அப்போ அந்த நம்பிக்கை இல்லாத மக்களை பார்த்து தான் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். நான் சினமுற்று நான் அளிக்கும் இலைப்பாற்றின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள். யாரு? நம்பிக்கை இல்லாதவர்கள். ஆண்டவர் மேலே நம்பிக்கை இருந்தால் பகிர்ந்து கொடுப்பார்கள். ஆண்டவர் மேலே நம்பிக்கை இருந்தால் அவருடைய வார்த்தையை பின்பற்றுவார்கள். இல்லை, கஷ்டம், இதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராது. கிறிஸ்துவலாக இருக்கிறோம், சில நேரத்தில் பைபிள்லேருந்து கோட் பண்ணால் ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவும், இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக ஒத்து வராது. இதெல்லாம் ஒத்து வரலன்னா ஆண்டவர் மாத்திரம் நம்ம எப்படி பார்க்க முடியும்? போனாங்க, யார் நம்பினார்களோ அவர்கள் பார்த்தார்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, யாரெல்லாம் இங்கே செத்துருவாங்கன்னு சொன்னீங்களே வனாந்தரத்தில், அவங்க தான்ப்பா போவாங்க, நீங்கள் போக மாட்டீங்கன்னு சொல்லிட்டு அந்த எல்லையில் வந்தவர்கள் மீண்டுமாக 40 ஆண்டுகள் திரும்பி போயிட்டாங்க. இந்த அவிசுவாசி கூட்டம் சாகிற வர விசுவாசித்த யோசேப்பும் காலேப்பும் கூட வனாந்திரத்திலே சுற்றி அலையக்கூடிய நிலைமை வந்துடுச்சு. சில நேரங்களில் இந்த அசுத்தத்தை நாம் எடுத்து போடாத வர கடவுள் அந்த இடத்துல செயலாற்ற முடியாது. நம்பிக்கை இல்லாதவர்கள் நம்ம கூட இருக்கிற வர கடவுளுடைய கிருபையை நம்ம காண முடியாது. அதுதான் அங்கே நடக்குது. நம்பினவங்க உடனே போங்கன்னு ஆண்டவர் சொல்ல, இந்த நம்பினவங்களும் 40 வருஷம் இந்த பாவத்தை சுமக்க வேண்டிய நிலைமைக்கு தலாக்கப்படுகிறார்கள். அதை பார்த்து தான் மோசே பாடுறார் 90ஆம் சங்கீதத்தில், ஜெபத்தோடு பாடுகிறார். நிலையில்லாத மனிதர்களாச்சு, நம்ம நிலைத்திருக்கிற ஆண்டவரை நம்பாமல் இப்படி நம்முடைய வாழ்க்கையை வனாந்தத்தில் சாகிறதுக்கு ஒப்பு கொடுத்து விட்டுமே என்று சொல்லி, ஆண்டவரே எங்களை நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி மன்றாடுகிறார். இல்லை, அதை தான் இந்த இடத்துல அவர் மீன் பண்ணார். அவங்க அன்றைக்கி போல் இன்னைக்கு நமக்கு சொல்லப்படுகின்ற இந்த நற்செய்தியின் வார்த்தைகளை கேட்கலாம். இதை நாம் பின்பற்றினா இன்றைக்கி நாம் அங்கே கானானுக்கு போன மாதிரி நம்ம எங்கே போக போகிறோம்? விண்ணுலக வாழ்வுக்கு, பரலோகத்துக்கு போக போகிறோமே. அதை நாம் இழந்து விடாதபடிக்கு அதை காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த எபிரேய ஆசிரியர் அன்றைக்கு இருந்த அந்த எபிரேய திருச்சபைக்கு அவர் உணர்த்துகின்ற வார்த்தைகளை நாம் பார்க்கலாம் இல்லையா? அதான் சொல்கிறாரு 4ஆம் வசனத்தில், கடவுள் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெற செய்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார், அவர்கள் அளிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஓய்வை பெற வேண்டியவர்கள் இன்னும் இருக்கிறார்கள் 8ஆம் வசனத்தில். ஆனால் நற்செய்தியை முன்னர் கேட்டவர்கள் தங்கள் கீழ்ப்படியாமையால் அந்த ஓய்வை பெறவில்லை.
ஆகவே முன்பு கூறப்பட்டது போல இன்று நீங்கள் அவரது குரலை கேட்பீர்கள் என்றால் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதிருங்கள். கடவுளுடைய வார்த்தையை கேட்காதபடிக்கு, அவருடைய செயலை காணாதபடிக்கு நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்திக் கொள்ள வேண்டாம். அப்படி கடினப்படுத்தினவர்கள் அந்த கானானுக்குள்ள போல நம்மளும் கடினப்படுத்துவோமானால் பரம கானானுக்குள்ள செல்ல முடியாது, இல்லையா? அதான் அவர் சொல்றார். 8ஆம் வசனத்தில் பாருங்க, யோசுவா அவர்களை ஓய்வு பெற செய்திருந்தார் என்றால் அதன் பின்பு கடவுள் வேறொரு நாளை பற்றி பேசியிருக்க மாட்டார். அப்போ அந்த ஓய்வை மாத்திரம் ஆண்டவர் சொல்லலை, விண்ணுலக வாழ்வின் ஓய்வு நாளையும் கடவுள் குறிப்பிடுகின்றார். இன்னைக்கு நாமும் அதை நோக்கி போறோம், இல்லையா? கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய நோக்கம் அதானே, ஆண்டவரோடு நாம் இருக்க வேண்டும், அவரோடு கூட விண்ணுலக வாழ்க்கையிலே பங்கு பெற வேண்டும், அவரை வழிபட வேண்டும் என்று சொல்லி அந்த பயணத்தில் பங்கு பெறுவதற்கு இந்த பயணத்தில் நாம் எப்படி நடந்துக்கிறோம், எந்த அளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நம்பிக்கை கொள்கிறோம், இந்த ஆண்டவருடைய நாளை இந்த உலகத்தில் எப்படி நாம் அனுசரிக்கிறோம், இந்த ஒரு நாளை சில மணி நேரங்களை ஆண்டவரோடு செலவிட நாம் தயங்குவோமானால் எப்படி எண்ணிக்கைக்கு அடங்காத காலத்தில், எண்ண முடியாத காலத்தில் கடவுளோடு எப்படி போய் இருக்க முடியும்? கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? அநேகத்தின் மீது அதிகாரியாக வைப்பேன். அப்போ கொஞ்ச நேரம், இந்த வருடத்தினுடைய முதல் நாள், மாதத்துடைய முதல் நாள், தினந்தோறும் கொஞ்ச நேரம், வாரத்தின் முதல் நாள் கொஞ்ச நேரம், கம்யூனின் முடிச்சிட்டா எங்கேயோ போயிடும், எழுந்து போயிடுறோம். திருவிருந்து, இது வெறும் விருந்து இல்லை, நன்றி சொல்லிட்டு போனோம். பரிமாறவங்களுக்கும் நன்றி சொல்கிறதில்ல, கடவுளுக்கும் நன்றி சொல்கிறதில்ல. இந்த கல்யாண வீட்டில் சாப்பிட்டு கவரை குத்துப்பான்ட்டு போயிடுறோம் பாருங்க. அப்போ அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசத்தை காட்டுறோம்? எதுக்கு சொல்கிறாங்க போய் வாருங்கள், சமாதானத்தோடு போய் வாருங்கள்? அப்போ தான் போனோம், அதுதான் கிறிஸ்தவர்கள்னு அர்த்தம். அப்போ தான் அங்கே போக முடியும். இல்லைன்னா அங்கேருந்து சொல்கிறார், சமாதானத்தோடு போய் வாங்கப்பா, இங்கேருந்து நேரத்துக்கு வராதிங்கன்ட்டு. இல்லை, அந்த நேரத்தை எப்படி செலவிடுகிறோம்? உட்கார முடியுதா? 2 hours 2.5 hours உட்கார முடியுதா? பாட முடியுதா? கணக்கு பண்ணி பாருங்கள், வாரத்தில் 24x7 எவ்வளோ நேரம்? ஒரு 2 மணி நேரம் அவரோடு, அவர் வார்த்தையை கேட்குறோம், அவரை தொழுவதற்கு, அவரோடு கூட செலவிடுவதற்கு. எப்போ வரோம், எப்போ போகிறோம்? வாழ்நாள் கேட்குறோம், உடம்பு சரியில்லைனா கேட்குறோம்ல ஆண்டவர்கிட்ட, டாக்டர்கள் கைவிடும் போது கேட்குறோம்ல. அந்த நேரத்தை எப்படி செலவழிக்கிறோம்? 2 hours வாரத்தில். பிஸ்னஸ், வேலை, டியூஷன், எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிடுதா? சில பேர் கிறிஸ்தவன்றதை கூட மறந்துட்டு நான் இந்துன்னு போட்டுக்கிறாங்க. வேலை கிடைச்சிடுச்சா? ஏன் ஆண்டவர் மேலே நம்பிக்கை இல்லாமல் அப்படி இருக்கிறோம்? இல்லை, கற்றுக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் அந்த வாழ்வை நோக்கி போக வேண்டும். கடவுள் நினைத்த நம்மளை எப்படியும் வழிநடத்த முடியும். எங்கே இந்த ஒரு வானத்திலிருந்து வந்துச்சு, நம்பி பாருங்க. காக்கா அப்பம் கொண்டு வந்து கொடுத்துருச்சு. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசித்து பார்க்கலன்னு அர்த்தம். அதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், இல்லை? அதனால் இனிமே எடுத்து அந்த ஓய்வு பற்றி சொல்லலை, மாறாக விண்ணுலக வாழ்க்கையை நாம் ஓய்வு பெற முயற்சி செய்ய வேண்டும். 11ஆம் வசனம் படிங்க. ஆகையால் அந்த சிருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலும் விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாக இருக்க கடவும். பாருங்க, அன்னைக்கு நம்பாதவங்க, கீழ்ப்படியாதவங்க அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கல. நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்காதபடி, விழுந்து போகாதபடிக்கு ஜாக்கிரதையாய் இருக்க கடவோம். அந்த வாழ்வுக்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள முடியாய் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நிறைவாக இந்த ஓய்வு நாள் விடுதலை நாளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். மார்க் 3ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்துடைய கடைசி பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓய்வு நாள் குறித்து ஆண்டவர் இயேசுவின் மீது அவரோடு ஒரு தர்க்கம் செய்கிற ஒரு குழுவை நம்ம பார்க்குறோம், இல்லையா? முதல் இதில் பார்த்தீங்கன்னா சீடர்கள் கதிர்களை கொய்து சாப்பிடுகிறார்கள். அப்போ அங்கிருந்த பரிசேயர்
அவங்கள சமய தலைவர்கள். அவங்க சொல்கிறாங்க அவங்கள பார்த்து, ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை உங்களுடைய சீடர்கள் ஏன் செய்கிறார்கள் என்று சொல்லி. 3ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தொழுகை கூடம் ஜெப ஆலயத்துக்கு ஆண்டவர் போகிறார், கை சூம்பிய ஒருவர் அந்த இடத்துல இருக்கிறார். இந்த 2 நிகழ்வும் ஓய்வு நாள் சட்டத்தை ஆண்டவர் இயேசு மீறிவிட்டார் என்பதற்காக அவர் மீது குற்றம் சுமத்தப்படுகிற காட்சியை நம்ம பார்க்கலாம் இல்லை. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, மனிதாபிமானம் தான் மிக முக்கியம். அதனால சொல்கிறாரு, ஓய்வு நாளுக்காக 27ஆம் வசனம் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், ஓய்வு நாளுக்காக மனிதன் என்ன பண்ணலையா? உண்டாக்கப்படவில்லை, மனிதனுக்காகத்தான் ஓய்வு நாள் உண்டாக்கப்படும். எனவே அடிப்படை தேவைகளை சந்திப்பதற்கு ஓய்வு நாள் என்ன பண்ணக்கூடாது? தடையாக இருக்கக்கூடாது. நம்முடைய பக்தி பிறர் வாழ்வு பெறுவதற்கு தடையாக இருந்துடக்கூடாது. சில நேரங்கள் என்ன பண்ணிட்டு போயிடும், 3 நாள் ஜபன் போயிடும், வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கூட கிடையாது இல்லை. காரணமின்றி சில நேரத்தில் நம்ம செய்கிற அந்த பக்தி, கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற பொறுப்பை நிறைவேற்றதில்லை, அடுத்த பொறுப்பை நிறைவேற்றும். வாழ்கிற இடங்களில் நம்ம சாட்சியாக இருக்கணும். ஏதோ ஒரு கிராமத்துக்கு போய் நற்செய்தி முன்பின் தெரியாத ஊரில் நற்செய்தி அறிவிக்கிறது ஒன்றும் பெரிய வேலை கிடையாது, நல்லவங்கள மாதிரி சொல்லிட்டு வந்துடலாம். இங்கே இருக்கிற இடத்துல, நீ வாழ்கிற இடத்துல, உன்னிடத்துல பணி செய்கிற இடத்துல, நீங்கள் பயில்கிற இடத்துல எத்தனை பேருக்கு நம்ம நற்செய்தி அறிவிக்கக்கூடிய வாழ்கின்ற நற்செய்தியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அதுதான். இங்கேயோ போயிட்டு டாக்ஸ் கொடுக்கறதுனால ஒன்றும் ஆகிட்டு போகிறதில்ல, எல்லா ஊர்லேயும் இருக்கிறாங்க. அதான் அகஸ்டின் ஜெபக்குமார் சொல்லும்போது சொல்லுவார், சென்னை உள்ளே இருக்கிற ஊழியக்காரர்களே உங்களுக்கு ஐயோன்னுவார். இந்த சிட்டி உள்ளேயே உட்காந்துட்டு என்ன பண்ணுறோம், இங்கேயே இருக்கிறீங்களே, வெளியே வரமாட்டேன்றீங்களேன்ட்டு இல்லை. அது எங்கே போய் தேடுறோம்? வசதியாக சேஃபாக போகிறோம். எங்கே சர்ச் இருக்குதோ அங்கே போனால், அங்கே ஏற்கனவே ஒரு சர்ச் இருக்குது, அந்த சர்ச்சிலேருந்து ஒரு 10 பேர் இழுத்துன்னு வந்து தனியாக ஆரம்பிச்சிடலாம், அங்கே போய் நற்செய்தி அறிவிச்சிடலாம். அறிவிக்கப்படாத இடங்களுக்கு செல்வதற்கு நம்மை அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறது கிடையாது. பல நேரங்கள் நம்முடைய ஊழியன்றது இப்படி தான் இருக்குது. நற்செய்தியே போக முடியுமா? அந்தமான் நிக்கோபார் தீவில் நிறைய ஹைலேண்ட் இருக்குது. ஆண்டவங்களுக்கு அந்த அழைப்பு கொடுத்துருந்தா அங்கே போக முடியுமா? போனால் வர முடியாது. விதைக்கப்படும்படியாக போகிறேன். 4 பேர் செத்த 5ஆவது ஆள் சாக மாட்டாங்க, நம்பிக்கையோடு போய் சாகிறவர்கள் அநேகர் இல்லை. அந்த அழைப்பை நாம் பெற்றிருக்கிறோமா இல்லை? அதுதான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறார் இல்லை. ஓய்வு நாளுக்காக மனிதன் உண்டாக்கப்படும், மனிதனுக்காக ஓய்வு நாள் உண்டாக்கப்பட்டது. எனவே அந்த அடிப்படை தன்மை, சாப்பிட்றது அடிப்படைங்க. ஏன்னா யூத சமயத்தில் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாக என்பதை வச்சு 39 சட்டங்களை எழுதியிருந்தார். அந்த சட்டத்தின் கீழே பல பிரிவுகள் இருந்தது. ரபி மார்க்குடைய இலக்கியம் என்று சொல்லப்படுகிற தால்மூத் போன்றவற்றில் சட்டங்கள் உண்டு, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது. ஓய்வு நாளில் குழந்தையை தூக்கலாமா, அதுக்கு பதில் இருக்கும். அதனால ஆண்டவர் சொல்கிறார், ஓய்வு நாளில் ஒரு மாடு தண்ணி கேட்டுச்சுன்னா எடுத்துன்னு போய் அவுத்துன்னு போய் விட்றியாப்பா, மனுஷன் மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு ஏன் சொல்கிற? அப்போ அது அடிப்படை தேவைகள். ஓய்வு நாள் சட்டத்தை கொண்டு அதை தடுக்காது. யோசனை பண்ணி பாருங்கள், நிலத்தை ஓய்வாக விட்டு அப்போ யாரோ வந்து சாப்பிடுவாங்கன்னு சொன்ன ஆண்டவர் சாதாரண சாப்பிட்றது தடுத்துடுவாரா? ஆனால் அன்றைக்கி அப்படி தான் அந்த பரிசேயர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அதுதான் ஒரு உதாரணத்தை சொல்கிறார் இல்லையா. அபியத்தா தலைமை குருவாக இருந்தபோது தாவீது இறை இல்லத்திற்கு சென்று, குருக்கள் தவிர வேறு ஒருவரும் சாப்பிடக்கூடாத அந்த பரிசுத்த அப்பங்களை இவர்கள் சாப்பிட்டு பசியாறினார்கள். பசி, இந்த பசிக்கு உணவு, இந்த மனுஷனை படைச்சவர் ஆண்டவர் தான். அப்புறம் இந்த மனிதனுடைய உணர்வுகள் கடவுளுக்கு தெரியும். அந்த உணர்வுகளுக்கு மதிப்பளித்து நாம் நடந்துடணும். அதுதான் ஆண்டவர் இங்கே சுட்டி காட்ட விரும்புகிறார். ஆயதால் ஓய்வு நாள் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டது. ஒரு புதிய விளக்கத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஓய்வு நாள் சட்டத்தை ஆண்டவர் உடைக்கல, மாறாக அதை இன்னும் ஆழப்படுத்துகிறார். பெயரளவில் அதை கடைப்பிடிப்பதை காட்டிலும் ஆழமாக கடைப்பிடிப்பதற்கு அவர் அதை வலியுறுத்தக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கலாம். அதனால தான் கேட்கிறாரு, ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா, உயிரை காப்பதா அழிப்பதா, எது முறை என்று சொல்லி அவர் கேட்டார். அவங்க என்ன பண்ணாங்க? பேசாதிருந்தார். நல்லதுக்காக சில நேரத்தில் என்ன பண்ண மாட்டாங்க, சில நேரத்தில் பேச மாட்டோம், அமைதியாக இருந்துடும். அங்கேயும் ஒருத்தரும் பேசலை. சரின்னா சரி, தவறுன்னா தவறு. இதற்கு மிஞ்சினது தீமையாக இருக்கும் ஆண்டவர் சொல்கிறார். இந்த 3வது ஒன்று எடுத்திங்கன்னா,
அங்கே அப்படி தான் அமைதியாக இருக்கிறாங்க. ஏன்னா ஆமான்னு சொல்லிட்டா பரிசேயருக்கு வச்சுப்பாங்களே. பரிசேயருக்கும் நல்லவராக இருக்கணும், இயேசு கிறிஸ்துக்கும் நல்லவராக இருக்கணும், சதுசேயருக்கும் நல்லவராக நடந்துக்கணும் இல்லையா? அதனால தான் கேட்குறார், உயிரை காப்பதா அழிப்பதா? அவர்கள் பேசாதிருந்தார்கள். ஆண்டவர் என்ன பண்ணுறாரா? சினத்துடன் கோபத்துடன் அவர்களை சுற்றிலும் திரும்பி பார்த்து அவருடைய பிடிவாத உள்ளத்தை கண்டு மனம் வருந்துகிறார். நமக்கு அந்த மாதிரியான உள்ளங்கள் இருக்கிறதா? கடவுள் சொல்லும் போது கேட்கும்படியாக நம்முடைய இருதயத்தை ஆண்டவரை நோக்கி நம்ம திருப்புறோமா, இல்லை அப்படியே வந்த வண்ணமாக, இல்லை கற்பாறை நிலத்தை போல இந்த ஆண்டுடைய வார்த்தை நமக்குள் வேர்கொள்ளாதபடிக்கு கற்பாறையாக நம்முடைய இருதயங்களை நாம் வைத்து கொண்டிருக்கிறோமா? அதான் ஆண்டவர் சொல்கிறார், பார் கையை நீட்டும், உள்ளத்தை கண்டு கை சும்பை நோக்கி கையை நீட்டும் என்று சொல்லி குணப்படுத்துறது இங்கே பிரச்சனை இல்லை ஆண்டவருக்கு. அப்போ இந்த ஓய்வு நாளில் நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், உயிரை காப்பாற்ற கற்றுக்கொள்ளுங்கள். 6 நாள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 6 நாள் எனக்காக வாழ்கிறீங்க, நமக்காக வாழ்கிறோம். ஒரு நாள் பிறருக்காக வாழக்கூடிய நாளாக மாற்றிக்கொள்ளுங்கள். உதவி செய்யக்கூடிய நாளாக அந்த நாளை மாற்றணும், பிறரை விடுவிக்கக்கூடிய நாளாக அந்த நாளை மாற்றணும். ஆனால் தான் சில நேரத்தில் அந்த நேரங்களில் மற்ற காரியங்களை தவிர்க்கணும். அதுதான் கடவுள் எதிர்பார்க்கிறார். சில நேரத்தில் நம்ம குடும்ப நிகழ்வுகளை வைத்துக் கொள்ளக்கூடிய நாளாக நினைக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை உறவுகளை திருப்திப்படுத்தணும்னு யோசிக்கிறோம். ஆண்டவரை எப்போ திருப்திப்படுத்துவோம்? நம்ம போகும்போது உறவுகள் நம்ம கூட வரப்போகிறதில்ல, கடவுளை தான் நம்ம சந்திக்கும்படியாக செல்ல போகிறோம். நம்முடைய நண்பர்கள் நம்ம கூட வரப்போகிறதில்ல. வேண்டாம்னு அழுவாங்க. கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா 2 ஃபோன் வரும், சீக்கிரம் எடுக்கணும் வாங்க, அவ்வளோதான். யாரும் நம்ம கூட வரப்போகிறதில்ல. அப்போ ஆண்டவரை சந்திக்கணும். அப்போ இந்த ஓய்வு நாள் பகிர்தலின் நாளாக, இந்த ஓய்வு நாள் நமக்கு எதற்கு அடையாளமாக இருக்குது? விண்ணுலக வாழ்க்கையை நாம் அடைவதற்கு அடையாளமாக இருக்கிறது. இந்த ஓய்வு நாள் ஆண்டவர் இயேசு சொல்வதைப் போல விடுதலின் நாளாக, பிறருடைய உயிரை காப்பாற்றக்கூடிய நாட்களாக நமக்கு அமைய வேண்டும் என்று சொல்லி கடவுள் எதிர்பார்க்கிறார். எனவே கடவுள் கொடுத்த இந்த ஆண்டவரின் நாளை இப்படியெல்லாம் செலவழிக்க நாம் கற்றுக்கொள்வோம். அப்போது விண்ணுலக வாழ்க்கையை கடவுள் நமக்கு பரிசாக தருவார். கொஞ்சத்திலே உண்மையாக இருப்போம். ஆண்டவர் அநேகத்தின் மீது, அவருடைய அரசின் மீது நம்மை அதிகாரிகளாக வைப்பார். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த மணமகன் நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வாழ்வின் ஆண்டவர் நீர். இந்த வாழ்வை நாங்கள் கொண்டாடும்படியாக படைப்பின் மகுடமாக இந்த ஓய்வு நாளை உருவாக்கினீர் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரை, இந்த நாள் நாங்கள் ஆண்டவரின் நாள் என்று சொல்லி நாங்கள் நினைவு கூறுகிறோம். இந்த நாள் வாழ்வை பிறருக்காய் பகிர்ந்து கொள்ளக்கூடிய நாட்களாக, ஆண்டவரை, இந்த நாளை நாங்கள் சந்திக்கும் போதெல்லாம் விண்ணுலக வாழ்க்கைக்கு எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்கு அடையாளமான நாளாக இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் பிறருடைய உயிரை காப்பாற்றக்கூடிய நாளாக, விடுதலையின் நாளாக, பிறரை நாங்கள் குணமாக்காவிட்டாலும் அவர்களுக்கு ஆறுதலையும் அன்பையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய நாட்களாய் இந்த நாளை எங்களுக்கு அனுசரிக்க நீர் எங்களுக்கு உணர்வைத்தார். இறைமை இந்த நேசின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் தாயின் தந்தையுமாய் கடவுளே.